அவமான நிலையில் இருக்கிற ஆட்களை தூக்குறாரு, மகிமை கொடுக்குறாரு. ஆனால் இன்னொரு காரியத்தையும் அப்படியே பேரலாக நீங்கள் பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டில். அது என்னது? இரத்த பலிகள் தான் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுக்கறதுக்கும் அதை நிறைவேற்றுவதற்கும் ஒரு கேரண்டியாக இருக்குது, ஒரு பேக்கிங்காக இருக்குது, அவசியமாக இருக்குது. அதாவது ஆபிரகாமே கேட்குறான் பிறகு 15ஆம் அதிகாரத்தில், தேவனே நீர் இஷ்டத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறீர், சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும், பூமியின் மண்ணை போல இருக்கும், தூளை போல இருக்கும், இப்படிலாம் சொல்லுகிறீர். ஆனால் எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. வாசித்து பாருங்க 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் சொல்கிறான், வாக்குத்தத்தம் பாட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீர், எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை, இதெல்லாம் நிறைவேறும்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம், என்ன கேரண்டின்னு கேட்குறப்போ கடவுள் சொல்கிறார், சரி வா கேரண்டி வேணுமா, வா கொடுக்குறேன், இந்த மிருகங்களை எடுத்துகிட்டு வா, அதை வெட்டி 2 துண்டா வை, ரத்தத்தை சிந்துன்றார், ரத்த பலியை சிந்து. அங்கே என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஓவரால் பாயிண்ட்டு, அவர் கொடுக்குறாரே வாக்கு தத்துவம், இதெல்லாம் நிறைவேற்றுவன்றதுக்கு எது கேரண்டி? ரத்த பலி தான் கேரண்டி. ரத்த பலி தான் கேரண்டி. பழைய ஏற்பாட்டில் சிறியவர்களாக இருந்த இஸ்ரவேலை தூக்குவார் என்பது இரத்த பலிகள் இல்லாமல் நடந்திருக்கவே முடியாது. இஷ்டத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பட்டணத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் நிலத்தின் கனி உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், எதிரி உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் 7 வழியாய் ஓடி போவார்கள், கைட்டு செய்கிற வேலைகளெல்லாம் ஆசீர்வதிப்பேன், வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலா. இதெல்லாம் ரத்த பலிகள் இல்லாமல் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சான்ஸே கிடையாது. தேவன் இந்த உயர்வை கொடுக்குற அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அதுக்கு பேக்கிங் ரத்த பலி. அப்படி தான் இஸ்ரவேல் பெரியவர்களானார்கள் அந்த இரத்த பலிகள்னால். இதெல்லாம் என்ன காண்பிக்குது? இயேசுவை சுட்டி காண்பிக்குது. இயேசுவின் மூலமாக தான் அந்த மனுஷன் இழந்து போன கனமும் மகிமையும் திரும்ப அவனுக்கு வரப்போகுதுன்றது. இதெல்லாம் ஒரு ஃபோர் ஷேடோ, இது ஒரு நிழல். ஆனால் இயேசுவின் இடத்துல அதை முழுமையாக பார்க்கலாம். சரி, இயேசு எப்படி நம்மளை மீட்டெடுக்கிறான்றதை சுருக்கமாக சொல்கிறேன். ஆதாம் செஞ்சதை தலைகளை செய்கிறார் இயேசு. ஆதாம் செஞ்சதை தலைகளை திருப்பி போட்டிங்கன்னா அதுதான் இயேசு செய்கிறாரு. ஆதாம் என்ன செஞ்சான்? கீழ்ப்படியாததுனால தேவனை கனவீனப்படுத்தினான். தேவன் முகத்திலே துப்ப பார்த்தான், அவன் மேலேயே விழுந்தது. அவமானம் அவனுக்கே சேர்ந்துருச்சு. இயேசு என்ன செய்கிறாரு? தேவனுக்கு கீழ்ப்படுகிறதன் மூலமாய் தேவனை கனப்படுத்துகிறார். கனப்படுத்தி அதன் மூலமாய் நமக்கு இழந்து போன அந்த கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிறார். எப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இயேசு நமக்கு பிரதிநிதியாய், நமக்கு பதிலாக எல்லாத்தையும் செய்கிறார். நல்ல கவனிங்க, ஆதாமும் மனு வர்க்கத்துக்கே ஒரு பிரதிநிதி, ஒரு